வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணை இன்று திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். தமிழகத்தில் 6 முதல் 12ஆம் வகுப்புகளுக்கு பள்ளிகள் இன்று திறப்பு. புத்தகம், சீருடை உள்ளிட்டவை வழங்க நடவடிக்கை. தமிழகத்திற்கு இதுவரை 2,47 கோடி ரூபாய் அளவிற்கான திட்டங்களை கொடுத்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி. முதலமைச்சர் ஸ்டாலின் எழுப்பிய கேள்விக்கு மத்திய அமைச்சர் அமித் ஷா பதில். தமது வெளிநாட்டு பயணத்தால் 3,000 கோடி ரூபாய் முதலீடுகள் தமிழகத்திற்கு வரவுள்ளன. போற்றுவோர் போற்றட்டும், தூற்றுவோர் தூற்றட்டும் என தமது வழியில் பணிகள் செய்வதாக முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. பாஜக சர்வாதிகார அரசாங்கத்தை அகற்றுவதற்காக தொடங்கப்படும் இயக்கம் நிச்சயம் வெற்றி பெறும். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் சூளுரை. சர்வதேச டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடரின் இறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலியா சாம்பியன். 209 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியாவை வீழ்த்தி அபாரம். ஆசிய கோப்பை ஜூனியர் மகளிர் ஹாக்கி இறுதிப் போட்டியில் முதல் முறையாக சாம்பியன் பட்டம் வென்று இந்தியா சாதனை. தென்கொரியாவை 2-1 என்ற கணக்கில் வீழ்த்தியது. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் தொடரில் சாம்பியன் பட்டம் வென்றார் ஜோகோவிச். இறுதிப் போட்டியில் நார்வே வீரர் காஸ்பர் ரூட்டை வீழ்த்தி அபாரம். இனி விரிவான செய்திகள். குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணை இன்று திறக்கப்படவுள்ளது. முதலமைச்சர் ஸ்டாலின் மேட்டூர் அணையை திறந்து வைக்கிறார். குறித்த நேரத்தில் தண்ணீர் திறப்பதன் மூலம் நாமக்கல், கரூர், திருச்சி, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களில் 4,91,200 ஏக்கர் நிலமும், கடலூர் மாவட்டத்தில் 30,800 ஏக்கர் நிலமும் பாசன வசதி பெறும். ஜூன் 12ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை குறுவை, சம்பா, காலடி பயிர்களுக்கு 220 நாட்களுக்கு 372 TMC தண்ணீர் தேவைப்படும். சேலம் கருப்பூரில் சுமார் 2,000 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியதுடன் முடிவுற்ற திட்டங்களை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். சேலம் கருப்பூர் பகுதியில் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா பங்கேற்று பேசிய அவர், அரசுமுறை பயணமாக ஜப்பான், சிங்கப்பூர் சென்றதால் 3,000 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியிருப்பதாகவும் தமிழ்நாட்டை பாழ்படுத்த நினைக்கும் கூட்டம் இதை கொச்சைப்படுத்தி வருவதாகவும் கூறினார். நான் வெளிநாடுக்கு போயிருந்தேன். ஜப்பான், சிங்கப்பூர் நாடுகளுக்கு நான் சென்றிருந்தேன். முதலீட்டாளர்களை ஈர்ப்பதற்காக ஏறக்குறைய 3,000 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருக்கின்றன. வருகிற 2024 ஜனவரி மாதம் சென்னையில நடைபெற இருக்கக்கூடிய உலக முதலீட்டாளர் மாநாட்டில் கலந்து கொள்ள பெரும்பாலான நிறுவனங்கள் விருப்பம் தெரிவிச்சிருக்கு. இந்தியாவில் தமிழ்நாடும் குறிப்பாக சென்னையும் உலக முதலீட்டாளர் ஈர்க்கக்கூடிய மையமாக இன்றைக்கு அமைஞ்சிருக்கு. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக 300க்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெற்று நரேந்திர மோடி தலைமையிலான அரசு 3வது முறையாக ஆட்சி அமைக்கும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார். வேலூரில் நடைபெற்ற மத்திய பாஜக அரசின் 9 ஆண்டுகால சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர் இதனை தெரிவித்தார். தமிழ்நாட்டிற்கு 2,47,000 கோடி ரூபாயை பிரதமர் கொடுத்திருப்பதாகவும் 58,000 கோடி ரூபாய்க்கு நெடுஞ்சாலை அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அமித் ஷா அப்போது கூறினார். தமிழகத்தில் ஊழலற்ற ஆட்சியை அமைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டதாக தெரிவித்த அமித் ஷா, ஊழல் செய்தவர்களை தூக்கி எறிய வேண்டும் எனவும் குறிப்பிட்டார். மறைந்த தலைவர் கருணாநிதியின் 100ஆண்டு விழாவினை சிறப்பாக கொண்டாட அமைச்சர்கள் தலைமையில் 12 குழுக்களை அமைத்து முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இதழாளர், எழுத்தாளர், கலைஞர், சட்டமன்ற நாயகர் உள்ளிட்ட தலைப்புகளில் அமைச்சர்கள் தலைமையில் 12 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இக்குழுக்கள் கலைஞரின் பன்முகத்தன்மையை பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள், மாணவர்கள், பெண்கள், அரசு ஊழியர்கள், பயனடைந்த மக்கள் ஆகியோருடன் இணைந்து எவ்வாறு கொண்டாடப்பட வேண்டும் என்பதற்கான ஆலோசனைகளை வழங்கும் என்று தெரிவித்துள்ளது. கிண்டியில் உள்ள மெட்ரோ, மாநகர் பேருந்து நிலையம், ரயில் நிலையம் உள்ளிட்ட அனைத்து போக்குவரத்து வசதிகளையும் ஒருங்கிணைத்து போக்குவரத்து முனையம் அமைக்க பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. கிண்டி ரயில் நிலையத்தில் கட்டப்பட்டு வரும் நடை மேம்பாலம், ரேஸ் கோர்ஸ் அருகில் கட்டப்பட்டு வரும் நடை மேம்பாலம் மற்றும் GST சாலையில் ஒரு நடை மேம்பாலம் அமைத்து 3 நடை மேம்பாலங்களும் இணைக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இதேபோல் வெளியூர் பேருந்துகள் நின்று செல்லும் GST சாலையில் பேருந்து நிலையம் அமைக்கவும் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. ஆவின் நிறுவனத்தில் ஊழல் செய்த அதிகாரிகள் 17 பேர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர்கள் நலச்சங்கத்தினர் கோரிக்கை விடுத்தனர். பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜை சென்னை பசுமை வழி சாலையில் உள்ள அவரது இல்லத்தில் தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர்கள் நலச்சங்கத்தினர் சந்தித்தனர். அப்போது ஆவினின் ஊழல் முறைகேடு செய்து நீண்ட காலமாக நடவடிக்கை எடுக்கப்படாமல் இருக்கும் 17 அதிகாரிகளின் பெயர் பட்டியலை அமைச்சரிடம் வழங்கினர். மேலும் முன்னாள் ஆவின் நிர்வாக இயக்குநர் சுப்பையன் மீதான புகார் குறித்தும் நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தினர்.
ஒட்டுமொத்த இந்தியாவை தங்களின் தேசமாக ஆக்குவதற்கு முயற்சிப்பவர்கள் இந்துத்துவ அரசியலை முன்வைத்து செயல்படுவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். இனம் என்கிற அடிப்படையில் தங்களுக்கான தேசத்தை வென்றெடுத்துக் கொள்ள முடியும். சமஸ்கிருதத்திற்கு அப்படி ஒரு தேசம் உண்டா என்றால் இல்லை. சமஸ்கிருதத்திற்கு அப்படி ஒரு நிலம் உண்டா என்றால் இல்லை. சமஸ்கிருதத்திற்கு அப்படி ஒரு நிலம் இல்லை என்கிற நிலையில்தான் பார்ப்பனர்கள் ஒட்டுமொத்த இந்தியாவையே இந்து ராஷ்டிரம் என்று தங்களுக்கான ராஷ்டிரமாக, பிராமண ராஷ்டிரமாக அதை உள்வாங்கிக் கொள்ள முயற்சிக்கிறார்கள். ஒட்டுமொத்த இந்தியாவையே தங்களின் தேசமாக ஆக்குவதற்கு முயற்சிக்கிறார்கள். வேலூர் பொதுக்கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா மேற்கொண்ட பரப்புரையில் உண்மையே இல்லை என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே. எஸ். அழகிரி தெரிவித்துள்ளார். சிதம்பரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் 9 ஆண்டுகளில் புதிய திட்டம் எதுவும் தொடங்கப்படவில்லை எனவும் குற்றம் சாட்டினார். அமித்ஷாவுடைய பரப்புரை, அமித்ஷா இங்க பேசினது எல்லாமே தவறானது. அதுல ஏற்றுக்கொள்ளக்கூடியது இல்லை, உண்மையே இல்லை. அதுதான் 9 ஆண்டுகள்ல மத்திய அரசு மாநிலத்திற்கு, தமிழகத்திற்கு எதையுமே செய்யல. ஒரு புதிய திட்டத்தை அறிவிக்கவில்லை. பழைய திட்டங்கள் தான் இங்கே நடந்து கொண்டிருக்கின்றன, அவ்வளவுதான். இதெல்லாம் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட திட்டங்கள். இன்று பள்ளிகள் திறப்பதை ஒட்டி அமைச்சர் அன்பில் மகேஷ் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 6 முதல் 12 வரை பயிலும் மாணவர்களுக்கு இன்றே பாடப்புத்தகங்கள் மற்றும் கற்றல் உபகரணங்கள் வழங்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். 2 ஆண்டுகளில் இல்லம் தேடி கல்வி திட்டம், எண்ணும் எழுத்தும், கலை திருவிழா அளப்பரிய சாதனைகளை செய்திருப்பதாக தெரிவித்துள்ள அமைச்சர், ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் எப்போதும் அரசு துணை நிற்கும் என்றும் வாழ்த்து செய்தியில் தெரிவித்திருக்கிறார். சேலம் மேட்டூர் அருகே தந்தை பெரியார் நினைவு சமத்துவபுரத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். கோனூர் ஊராட்சியில் உள்ள சமத்துவபுரத்திற்கு நேரில் சென்ற முதலமைச்சர் அங்கு வசிக்கும் மக்களிடம் சாலை வசதி, குடிநீர் போன்ற வசதிகள் குறித்து கேட்டறிந்தார். அப்போது அம்மக்கள் அனைத்து வசதிகளும் சிறப்பாக உள்ளதாகவும் சமத்துவபுரத்தை சீரமைத்திட நடவடிக்கை எடுத்தமைக்காக முதலமைச்சரிடம் நன்றி தெரிவித்தனர். பாஜக ஆட்சியில் தமிழ்நாட்டிற்கு ஒரு சிறப்பு திட்டம் கூட அளிக்கவில்லை என திமுக நாடாளுமன்ற குழுத் தலைவர் டி.ஆர். பாலு விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்ட அறிக்கையில், வேலூரில் பேசிய மத்திய அமைச்சர் அமித் ஷா தமிழ்நாட்டிற்கு பல திட்டங்கள் கொண்டு வந்தது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்த முயற்சி செய்ததாக தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் தலைமையிலான மத்திய ஆட்சியில் திமுக அங்கம் வகித்தபோது தமிழ்நாட்டு பல்வேறு திட்டங்கள் கொண்டு வந்ததாகவும் 9 ஆண்டுகால பாஜக ஆட்சியில் ஒரு சிறப்பு திட்டங்கள் கூட நிறைவேற்றவில்லை எனவும் டி.ஆர். பாலு விமர்சித்துள்ளார். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது. கோயம்பேடு, திருமங்கலம், எழும்பூர், சிந்தாதிரிப்பேட்டை, புரசைவாக்கம், அண்ணா சாலை உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. இதேபோல் கிண்டி, மீனம்பாக்கம், பல்லாவரம், தாம்பரம், பெருங்களத்தூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் பலத்த மழை பெய்துள்ளது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். ஸ்ரீவில்லிபுத்தூரை அடுத்த படிக்காசு வைத்தான்பட்டியில் உள்ள வைத்தியநாத சுவாமி கோவிலுக்கு சொந்தமான ஆக்கிரமிப்பு நிலத்தை 6 மாதங்களுக்குள் மீட்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து உத்தரவு பிறப்பித்த நீதிபதிகள் ஆர். சுப்பிரமணியன், விக்டோரியா கௌரி அமர்வு, கோவில் ஆக்கிரமிப்பு நிலத்தை மீட்க அதிகாரிகள் மேற்கொண்ட முயற்சி திருப்தியாக இல்லை என்று தெரிவித்தது. மேலும் கோவில் நிலம் மீட்பு குறித்து செயல் அலுவலர் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். சென்னையில் முதல் பீச் டிரைவ்-இன் தியேட்டரான பிரார்த்தனா பீச் டிரைவ்-இன் தியேட்டர் பிரீமியம் குடியிருப்பு வளாகமாக மாறவுள்ளது. கொரோனா காலத்தில் மூடப்பட்ட இந்த திரையரங்கம் கடந்த 4 வருடங்களாகவே மூடப்பட்டு கிடந்தது. இந்நிலையில் அந்த திரையரங்க வளாகத்தை வாங்கியுள்ள தனியார் கட்டுமான நிறுவனம் தியேட்டரை இடித்துவிட்டு வீடுகளை கட்ட திட்டமிட்டுள்ளது. அரிக்கொம்பன் யானை தற்போது நல்ல உடல் நலத்துடன் சீராக உணவு மற்றும் நீர் எடுத்துக் கொள்வதாக முண்டந்துறை புலிகள் காப்பக தலைமை வன பாதுகாவலர் தெரிவித்துள்ளார். யானையின் நடமாட்டத்தினை களக்காடு, அம்பாசமுத்திரம் பகுதியில் கன்னியாகுமரி வனக்கோட்ட பணியாளர்கள் இரவு பகலாக கண்காணித்து வருவதாக தெரிவித்துள்ளார். வனத்துறை சார்பாக யானைக்கு பொதுமக்களுக்கும் தேவையான அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளும் திருநெல்வேலி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்ட நிர்வாகத்துடன் இணைந்து எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் வைக்கப்பட்ட செங்கோல் குறித்த சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் செங்கோல் வழங்கும் நிகழ்வை கல்வெட்டாக பொறித்து தமது மடத்தில் பக்தர்களுக்கு அருளாசி வழங்கும் இடத்தில் பதித்து திருவாவடுதுறை ஆதீனம் திறந்து வைத்தார். தமது ஜென்ம நட்சத்திரத்தின் ஒரு பகுதியாக இந்த கல்வெட்டை திறந்து வைத்த ஆதீனம் அறிஞர்களுக்கு பொற்கொள்ளி வழங்கினார். பசு, யானை உள்ளிட்டவற்றிற்கு ஆதீனம் சிறப்பு பூஜைகள் நடத்தினார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர்.
டெல்லியில் முதலாவது தேசிய பயிற்சி மாநாட்டை பிரதமர் நரேந்திர மோடி நேரில் சென்று தொடங்கி வைத்தார். டெல்லியில் உள்ள சர்வதேச கண்காட்சி மற்றும் மாநாட்டு மையமான பிரகதி மைதானத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று இதனை தொடங்கி வைத்தார். குடிமைப் பணி பயிற்சி நிறுவனங்களிடையே ஒத்துழைப்பை வளர்ப்பதற்கும் நாடு முழுவதும் உள்ள அரசு ஊழியர்களுக்கான பயிற்சி உள்கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கும் தேசிய பயிற்சி மாநாடு திறன் மேம்பாட்டு ஆணையத்தால் இந்த பயிற்சி நடத்தப்படுகிறது. மத்திய பயிற்சி நிறுவனங்கள், மாநில நிர்வாக பயிற்சி நிறுவனங்கள், மண்டல பயிற்சி நிறுவனங்கள், ஆராய்ச்சி நிறுவனங்கள் உள்ளிட்டவற்றிலிருந்து 1500க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் மாநாட்டில் பங்கேற்கின்றனர். மத்திய ஆயுதப்படை பிரிவுக்கு நடத்தப்பட்ட தேர்வில் முதன்முறையாக ஜம்மு காஷ்மீரைச் சேர்ந்த பெண் ஒருவர் தேர்ச்சி பெற்றுள்ளார். மத்திய பணியாளர் தேர்வாணையம் இந்த ஆண்டு ஆயுதப்படை பிரிவுக்கான தேர்வை நடத்தியது. இதில் ஜம்மு காஷ்மீர் நவ்ஷேராவை சேர்ந்த சிம்ரன் பாலா என்பவர் போட்டியிட்டு தேர்ச்சி பெற்றார். அகில இந்திய அளவில் 82வது இடத்தை அவர் பிடித்துள்ளார். ஜம்மு காஷ்மீர் எல்லையில் வசிப்பதால் துப்பாக்கிச் சண்டையை தான் நேரில் பார்த்துள்ளதாகவும் இதுவே மத்திய ஆயுதப்படை பிரிவில் சேர உந்துதலாக அமைந்தது எனவும் சிம்ரன் பாலா குறிப்பிட்டார். கேரள மாநிலத்தில் உள்ள இடுக்கி அணையில் நீர்மட்டம் தொடர்ந்து குறைந்து வருவதால் மின் உற்பத்தி நிறுத்தப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை தாமதமாவதாலும் கோடை மழை குறைவாக பெய்ததாலும் இடுக்கி அணையின் நீர்மட்டம் குறைந்து வருகிறது. இன்னும் 10 நாட்களில் மழை பெய்யவில்லை என்றால் நீர்மட்டம் மேலும் குறைந்து 2280 அடியாக குறையும். இதனால் மின் உற்பத்தியை நிறுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டு மின் தட்டுப்பாடு ஏற்படும் நிலையும் உருவாகியுள்ளது. மத்திய அரசு கொண்டு வந்துள்ள அவசர சட்டத்திற்கு எதிராக ஆம் ஆத்மி கட்சி சார்பில் டெல்லி ராம்லீலா மைதானத்தில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் உரையாற்றிய அரவிந்த் கெஜ்ரிவால் நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக அவசர சட்டம் கொண்டு வந்து டெல்லி மக்களை மத்திய அரசு அவமானப்படுத்திவிட்டதாக குற்றம் சாட்டினார். சென்னையில் உலகக்கோப்பை தொடர் நடத்துவதால் சிறுவர்களை ஸ்குவாஷ் விளையாட ஊக்கமளிக்கும் என இந்திய வீராங்கனை ஜோஸ்னா சின்னப்பா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள வணிக வளாகத்தில் உலகக்கோப்பை ஸ்குவாஷ் தொடர் வரும் 13ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இதில் இந்தியா, சீனா, ஆஸ்திரேலியா, மலேசியா உள்ளிட்ட 9 நாடுகளின் அணிகள் பங்கேற்கின்றன. இதற்கான இந்திய அணியில் தேசிய சாம்பியன்களான அபய் சிங், ஜோஷ்னா சின்னப்பா, தன்வி கண்ணா, சௌரவ் கோஷல் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய வீராங்கனை ஜோஷ்னா சின்னப்பா உலகக்கோப்பை தொடரை சென்னையில் நடத்துவதற்காக தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்தார். ஆசிய கோப்பை ஜூனியர் மகளிர் ஹாக்கி தொடரில் இந்தியா சாம்பியன் பட்டம் வென்று சாதனை படைத்துள்ளது. 8வது ஆசிய கோப்பை ஜூனியர் மகளிர் ஹாக்கி தொடர் ஜப்பானில் நடைபெற்றது. முதல் பாதியில் இரு அணிகளும் 1-1 என்ற கோல் கணக்கில் சமநிலை வகித்தன. தொடர்ந்து 2வது பாதியில் இந்திய வீராங்கனை நீலம் கோல் அடித்தார். இதனால் இந்தியா முன்னிலை பெற்ற நிலையில் பரபரப்பாக நடைபெற்ற ஆட்டத்தின் முடிவில் 2-1 என்ற கோல் கணக்கில் இந்தியா வெற்றி பெற்று முதல் முறையாக சாம்பியன் பட்டம் வென்றது. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் தொடரில் செர்பியாவைச் சேர்ந்த முன்னணி வீரர் ஜோகோவிச் சாம்பியன் பட்டம் வென்று சாதனை படைத்துள்ளார். பிரான்சின் பாரிஸ் நகரில் நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டியில் நார்வே வீரர் காஸ்பர் ரூட்டுடன் ஜோகோவிச் மோதினார். இந்த போட்டியின் ஆரம்பம் முதலே ஆதிக்கம் செலுத்திய ஜோகோவிச் முதல் செட்டை டை பிரேக்கரில் 7-6 என்ற புள்ளிகள் கணக்கில் கைப்பற்றினார். 2வது செட்டிலும் அதிரடியாக ஆடிய ஜோகோவிச் 6-3 என்ற கணக்கில் அதனை வென்றார். பின்னர் 3வது செட்டை 7-5 என்ற கணக்கில் வசப்படுத்திய ஜோகோவிச் 3வது முறையாக பிரெஞ்சு ஓபன் பட்டத்தை முத்தமிட்டார். டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில் இந்தியாவை 209 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி ஆஸ்திரேலியா சாம்பியன் பட்டம் வென்றுள்ளது. லண்டன் ஓவல் மைதானத்தில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் முதல் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலியா 469 ரன்கள் குவித்தது. இந்தியா முதல் இன்னிங்ஸில் 296 ரன்கள் சேர்த்தது. பின்னர் 2வது இன்னிங்ஸில் 8 விக்கெட் இழப்பிற்கு 270 ரன்கள் எடுத்து டிக்ளேர் செய்த ஆஸ்திரேலியா 444 ரன்கள் என்ற இமாலய இலக்கை நிர்ணயித்தது. பின்னர் 2வது இன்னிங்ஸை ஆடிய இந்தியா கடைசி நாளில் 234 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இறுதிப் போட்டியில் 209 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற ஆஸ்திரேலியா டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பை முதல் முறையாக கைப்பற்றியது. டெஸ்ட் உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் இந்திய அணியில் உலகின் நம்பர் 1 பவுலரான அஸ்வினை சேர்க்காதது ஏன் என சச்சின் டெண்டுல்கர் கேள்வி எழுப்பியுள்ளார். டெஸ்ட் உலகக்கோப்பையை கைப்பற்றிய ஆஸ்திரேலியாவுக்கு டுவிட்டர் மூலம் சச்சின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இந்திய அணியில் சில நல்ல விஷயங்கள் இருப்பதாக தெரிவித்த சச்சின், ஆனால் டெஸ்ட் பவுலர் தரவரிசை பட்டியலில் முதலிடத்தில் உள்ள அஸ்வினை அணியில் சேர்க்காதது ஏன் என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை என டுவிட்டரில் பதிவிட்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணை இன்று திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். தமிழகத்தில் 6 முதல் 12ஆம் வகுப்புகளுக்கு பள்ளிகள் இன்று திறப்பு. புத்தகம், சீருடை உள்ளிட்டவை வழங்க நடவடிக்கை. தமிழகத்திற்கு இதுவரை 2,47 கோடி ரூபாய் அளவிற்கான திட்டங்களை கொடுத்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி. முதலமைச்சர் ஸ்டாலின் எழுப்பிய கேள்விக்கு மத்திய அமைச்சர் அமித் ஷா பதில்.
தமது வெளிநாட்டு பயணத்தால் 3000 கோடி ரூபாய் முதலீடுகள் தமிழகத்திற்கு வரவுள்ளன. போற்றுவோர் போற்றட்டும், தூற்றுவோர் தூற்றட்டும் என தமது வழியில் பணிகள் செய்வதாக முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. பாஜக சர்வாதிகார அரசாங்கத்தை அகற்றுவதற்காக தொடங்கப்படும் இயக்கம் நிச்சயம் வெற்றி பெறும். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் சூளுரை. சர்வதேச டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடரின் இறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலியா சாம்பியன். 209 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியாவை வீழ்த்தி அபாரம். ஆசிய கோப்பை ஜூனியர் மகளிர் ஹாக்கி இறுதிப் போட்டியில் முதல் முறையாக சாம்பியன் பட்டம் வென்று இந்தியா சாதனை. தென்கொரியாவை 2-1 என்ற கணக்கில் வீழ்த்தியது. பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் தொடரில் சாம்பியன் பட்டம் வென்றார் ஜோகோவிச். இறுதிப் போட்டியில் நார்வே வீரர் காஸ்பர் ரூட்டை வீழ்த்தி அபாரம். இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.